வணக்கம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மகிமை மிக்க புத்திரதா ஏகாதசி வருது. ஆடி மாதம் வளர்ப்பிறையில வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு பலவிதமான பெருமைகள் இருக்கு. இந்த ஏகாதசியினுடைய பெருமைகளை பத்ம புராணத்துல கிருஷ்ண பரமாத்மாவே தர்ம மகாராஜாவுக்கு, அதாவது பஞ்ச பாண்டவர்கள்ல முதன்மையானவரான தர்ம மகாராஜாவுக்கு சொல்றார். அவர் சொன்னது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பல காலங்களுக்கு முன்னாடி மாஹிஷ்மதி நகரத்தை மஹிஜிதன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி செய்துக்கிட்டு வரான். அவனுக்கு பலவிதமான செல்வங்கள் இருந்தாலும் புத்திரன் அப்படிங்கிற செல்வம், அதாவது புத்திரபாகியம் அவனுக்கு இல்லை. இந்த கவலைய தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி அவன் சொல்றான். இதை கேட்ட அந்த மந்திரிகள் இந்த ராஜாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து காட்டுல சென்று அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் கிட்ட ஏன் மன்னனுக்கு புத்திரபாகியம் இன்னும் ஏற்படல அப்படிங்கிறத கேட்டு ஆன்மீக ரீதியான பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காட்டுக்கு கிளம்புறாங்க. காட்டுல லோமச மகரிஷி அப்படிங்கிற மகரிஷிய இந்த அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. இந்த லோமச மகரிஷி யாரு அப்படின்னு கேட்டா, இவர் பெரிய மகான், பெரிய தவம் செய்தவர். இவருடைய ஆயுள் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரம்மதேவருடைய ஆயுள் முடிஞ்சது அப்படின்னா இந்த முனிவருடைய உடம்புல இருந்து ஒரு முடி விழுமா. அந்த அளவுக்கு ஆயுள் மிக்க ஒரு பெரிய தபஸ்வியான மகரிஷி இந்த லோமச மகரிஷி. இந்த லோமச மகரிஷி வந்த அமைச்சர்களினுடைய குறையை கேட்டு அவர்கள் வந்ததற்கான காரணத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய அற்புதமான ஞான திருஷ்டியினால என்ன நடந்தது மகாராஜாவினுடைய பூர்வ ஜென்மத்துல அப்படின்னு பாக்குறார். மகாராஜாவினுடைய போன ஜென்மத்துல அவர் எந்த ஒரு ஜீவனுக்கும் தான தர்மம் எதுவும் செய்யாம அனைத்தும் தனக்கே வேணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுயநல மனப்பான்மையினோட வாழ்ந்ததுனால அனைத்து செல்வமும் தன்னிடம் இருந்த போதும் ஒரு செல்வத்தையும் யாருக்கும் தானம் செய்யாமல் வாழ்ந்ததுனால இந்த ஜென்மத்துல அவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட மந்திரிகள் இந்த கஷ்டத்தை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு லோமச மகரிஷி சொல்ற, வரக்கூடிய ஆடி மாதத்துல வளர்ப்பிறையில வரக்கூடிய ஏகாதசியில மன்னனை விரதம் இருக்க சொல், அவனுடைய குறை நீங்கும் அப்படின்னு சொல்ற. இந்த முனிவர் சொன்னதை கொண்டு வந்து இந்த அமைச்சர்கள் மன்னரிடம் சொல்றாங்க. மன்னர் அதை கேட்டு அற்புதமாக ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறார். அந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனால அவருக்கு ஒரு அற்புதமான குழந்தை பாக்கியம் ஏற்படுது. இந்த புத்திரதா ஏகாதசிங்கிறது புத்திரன் இல்லாத அனைவருக்கும் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏகாதசி. அதனால பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் அனைவரும் இந்த ஏகாதசியில திருமாலை நினைத்து விரதம் இருந்து, முடிந்தவர்கள் ஒரு வேளை மட்டும் உண்டு, முடியாதவர்கள் 2 வேளை உண்டு, அதுவும் முடியாதவர்கள் 3 வேளையும் பழமோ பாலையோ மட்டும் உண்டு அந்த நாள் முழுக்க இறைவனையே ஸ்மரணை செய்து இந்த விரதத்தை கடைபிடித்தால் அனைவருக்கும் அற்புதமான புத்திரபாகியம் ஏற்படும் அப்படின்னு பத்ம புராணத்துல கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார்.